சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஜோதிடம் என்பது ஒரு புரியாத புதிர். நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் கேள்விகளோடு நம்ம இன்னைக்கு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி இருக்குமானு இருக்கும். அன்றாட நிகழ்வில் நாளைக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குமானு இருக்கும். எவ்வளோ அறிவியல் வளர்ச்சி வந்தாலும் இந்த ஜோதிடம் என்பது இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் மிக பங்களிப்பு அதிகமாக தான் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தரை பற்றி சொன்னால் எங்கேயும் சொல்ல முடியாது. அது ஜோதிடத்தில் மட்டும்தான் சொல்ல முடியும். அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருடைய பாதையும் தனித்தனியானது. என்னுடைய பாதை மாரி உங்கள் பாதை இருக்கா, உங்களுடைய பாதை மாரி என்னுடைய பாதை இருக்காது. அதை விட்டு தான் அந்த ஜோதிடம் என்பது ஒரு வேதத்தோடைய அங்கத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக திகழக்கூடிய இந்த ஜோதிடத்தை இன்றைக்கு வரைக்கும் எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன் இந்த ஜோதிடத்தை நான் கற்றுக்கணும்? அவரவர் பாதை அவரவர் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தடையும் நம்ம வழிகேட்டு போனால் எப்படி இருக்கும், அதே வழி எனக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும். ஒரு பாதையில் நான் போயிட்டுருக்கேன், வழிகேட்டு போனால் எப்படி இருக்கும், எவ்வளோ தூரமாகும், எவ்வளோ நேரம் செலவாகும். அந்த வழி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் எவ்வளோ ஈஸியாக அந்த இடத்துக்கு போக முடியும். போகலாமா வேண்டாமா, போனால் என்ன நல்லது என்ன கெட்டது, நான் எவ்வளோ நேரத்தில் போக முடியும், எவ்வளோ தூரம் நான் பொறுமையாக இருக்கணும், அந்த பொறுமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் நான் என்ன பண்ணணும், எனக்கு இது ஒத்து வருமா ஒத்து வராதா. இந்த தொழில் செய்யக்கூடியவங்க அத்தனை பேரும் கேட்டு பாருங்களேன். நான் நல்லா தான் முயற்சி பண்ணேன், நான் நல்லா திறமையான ஆள் தான், நான் எல்லா வாழ்க்கையிலையும் நிறைய முயற்சிகள் பண்ணியாச்சு, ஆனால் முடிவு தோல்வியில் தான் நிற்கிது. இல்லை எனக்கு நட்டமாயிட்டு, எனக்கு அதை முழுமையாக அதை என் வாழ்க்கையில் எவ்வளோ தான் சரியாக இருந்தாலும் இந்த நேரம் என்னை ஆட்டி படைக்குது, எனக்கு டைம் சரியில்லை, என் வாழ்க்கையில் இந்த கால நேரம் எனக்கு ஒத்து போகலை. இப்படி ஆயிரம் கேள்விகளோடு நம்ம பயணிக்கிறோம். ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கிறீங்க. நீங்கள் நல்லா தான் படிக்கிறீங்க, நம்ம படித்த படிப்பு எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா? அப்படியே படித்த படிப்பு வேலை கிடைச்சாலும் அந்த வேலை முழுமையாக திருப்தியாக இருக்கான்னு இருக்காதுங்க. அதே விஷயம் இன்னொருத்தருக்கு சரியான பாதையில் படித்து சரியான வேலைக்கு போய் அவங்க அந்த நிகழ்வை அச்சீவ் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும். என்னுடைய பாதை இதுதான் தெரிஞ்சது தான் நீங்கள் எவ்வளோ அழகாக சந்தோஷமாக அதை கடைபிடிக்க முடியும். இதுதான் ஜோதிடம் படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தருமே ஜாதகம் தெரிஞ்சிருக்கணும், ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும், உங்கள் வாழ்க்கை உங்கள் பயணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை நான் எனக்கு நான் கேட்டே போகிறேன், போகலாம். ஆனால் ஒவ்வொரு தடவை நீ கேட்டு போகிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் இருக்குமானு இருக்கும். நான் பார்த்த விஷயத்தில் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா, எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்க, அந்த ஜோசியர் சொல்கிறத எல்லாம் நம்ம கேட்குறோம்னாலும் கேட்க மாட்டோம். அது பரிகாரம் சொன்னாலும் சரி, இல்லை அவங்க வாழ்க்கையில் இப்படி தான் நீ கடைபிடிக்கணும், நீ தொழிலே தொடங்கக்கூடாதுன்னு நான் ஒருத்தட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நான் தொழிலில் ஆரம்பிச்சிட்டேன், நான் திட்டமிட்டுட்டேன், எனக்கு கையில் காசை ரெடி பண்ணிட்டேன், நான் பேங்க் லோன் அப்ளை பண்ணிட்டேன், நான் அந்த தொழில் பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் போனது பிறகு அது எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு நீ எத்தனை பேர் வெளில வரீங்க? ஏன் அப்படி ஒரு சூழ்நிலை? அதனால் பொருள் செலவு. சரி, பொருள் செலவு 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சம் 30 லட்சமோ நட்டமே விட்ருங்க. ஆனால் இந்த 5 வருஷம் 4.5 வருஷம் இல்லை 4 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்ட இந்த 4 வருஷம் உங்களுக்கு திருப்பி கிடைக்குமானா 400ல் 4000 கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசுல ஒரு கல்யாணம் நடக்கலை அப்படின்னா 30 வயசுக்கு மேலே ரொம்ப தூரம் கல்யாணம் நடக்குதுன்னா எப்படி நடக்கும்? திருமண வாழ்க்கையில் 20லேருந்து 30 வயசுக்குள்ளே திருமணத்தை நடத்தணும். இந்த டயத்தில் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு 20லேருந்து 30 இல்லை 40 ஜாதகம் பெண் ஜாதகம் பொருத்தமாக வரும். அதில் 3 ஜாதகம் பொருந்திருக்கும், நல்லாவே பொருந்திருக்கும். ஆனால் உங்கள் காரணிகளால் எனக்கு இது என்னென்னா, நீங்கள் ஏதோ வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு தான், நான் வீடு கட்டிட்டு தான், நான் வீட்டில் இருக்க சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள். இந்த 3 பொம்பளை பிள்ளையும் என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு காலகட்டத்தில் உதாரணம் 2009 டு 2019 2019 2013லையோ 17லையோ இல்லை 19லையோ 3 டைம் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இந்த 3 டைமும் இந்த திருமணத்தை காலத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 பஸ் போயிட்டுனா மறுபடியும் பஸ் வருமானா அது பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 வயசுல எத்தனை பஸ் வரும்? ஒரு பஸ் தான் வரும். அந்த ஒரு ஜாதகத்தை 1000 கேள்விகள் 1000 பதில்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ நீங்கள் இப்போயும் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் இந்த திருமண வாழ்க்கையை தயவு செய்து இந்த 20லேருந்து 30 வயதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடம் படிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்.
சரி ஜோதிடம் படிக்க சொல்கிறல்ல, இது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, விடிய காலம் பிரம்ம முகூர்த்தத்தில நீங்க ஏன் வந்து இந்த ஜோதிடத்த கத்துக் குடுக்குறீங்க அப்படிம்பாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில எழுந்திரிச்சா மட்டுமே உங்க வாழ்க்கை மாறிடும்னு நாங்க சொல்றோம்ல. அப்ப பிரம்ம முகூர்த்தத்த படிச்சா உங்க வாழ்க்கை மாறாதா என்ன? கண்டிப்பா மாறும். அதுக்கு தான் ஜோதிடம் படிங்கன்னு சொல்றேன். உங்கள பத்தி உங்கள நீங்களே அறிந்துக்கணும். அப்படி ஒண்ட நிகழ்வ விடியற் காலையில பிரம்ம முகூர்த்தத்த 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரையும் இந்த கிளாஸ் படிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வருங்க. 4:30 மணிக்கு எந்திரிக்கிற ஒரு பழக்கமா இருந்தா கூட, 4:30லேருந்து 6:30 மணி வரையும் அந்த படிக்கக்கூடிய அந்த மனநம் ஒருநிலைப்படுத்தப்பட்டு, அந்த கிளாஸ்ல உட்காந்து நீங்க படிக்கிறீங்க பாருங்க. அந்த 2 மணி நேரம் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு பொக்கிஷமான, ஒரு அற்புதமான ஒரு அதிசய நேரம் தான் நான் அத சொல்ல முடியும். ஏன்னா, அட்சய இலக்கண பத்ததி ஜோதிடம் 4:30லேருந்து 6:30 மணி வரைக்கும் நடக்குது. தமிழ்நாட்ல, இந்தியால, உலகத்திலே வந்து அப்படி ஒரு நிகழ்வு வந்து 4:30லேருந்து 6:30 மணி ஒரு ஜோதிட கிளாஸ் நடக்குதுன்னா, அட்சய இலக்கண பத்ததி தான். ஏன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து 4:30 மணிக்கு எழுந்திரிக்க பழக்கம் வரணும். 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கணும்னு பழக்கம் வரணும். அத நம்ம வாழ்க்கை கல்வின்னு உணரணும். அந்த வாழ்க்கையோட வாழ்க்கை ஒத்து போகணும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு அப்படின்னு நான் ஏத்துக்கணும். அந்த பொறுப்புகளுக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு, இந்த நிகழ்வுகள் எல்லாமே எப்படி? இந்த நிகழ்வு எல்லாமே நம்ம அந்த ஜாதகத்தின் மூலமா கத்துக்கிட்டு, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கணும். என் வாழ்க்கை என் கையில இருக்கணும் அப்படின்னு இந்த ஜோதிடம் படிங்க. நான் எத்தனையோ பேர்ட்ட பார்த்துட்டேன். என் ஜாதகம் மட்டும் நடக்க மாட்டேங்குது. கடந்த காலத்த சொல்லும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா எதிர்காலத்த சொல்லும்போது நான் எனக்கு வந்து அவ்வளோ கரெக்ட்டா வரல. நான் கடந்த காலத்தில வந்து எனக்கு வந்து எங்க அப்பா எத்தன பேரு, அம்மா எத்தன பேரு, எங்க அக்கா எத்தன பேரு, கூட பொறந்தவங்க எத்தன பேருன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா வந்து எதிர்காலத்த திட்டமிடும்போது நெறைய இடத்துல வந்து தொழில் தொடங்கலான்னு சொன்னாங்க. எனக்கு தொழில் தொடங்க முடியல. எனக்கு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தொழில் தொடங்கி 3 வருஷத்துலயே நான் மூடிட்டேன். நான் தொழில் தொடங்கலான்னு சொன்னா, நான் வெளிநாட்டு வேலை வந்துட்டு நான் வெளிநாடு வந்துட்டேன். எனக்கு பெரிய லெவல்ல நட்டம் வந்துட்டு. நான் வெளிநாட்ல வந்து பெரிய லெவல்ல எனக்கு பண்ணலாம்னு சொன்னாங்க. வெளிநாட்ல எனக்கு நட்டம் அடைஞ்சிச்சு. இப்படி சொன்ன விஷயம் வந்து என்ன பண்ணுச்சு, எனக்கு எனக்கு மட்டும் ஏன் நடக்கலன்னு இப்படி 1000 கேள்வி இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கான கிளாஸ் தான் இந்த வகுப்பு. இந்த அட்சய இலக்கண பத்ததி, ஏஎல்பி ஜோதிடம்ங்கிற வகுப்பு வந்து உங்களுக்கான வகுப்பு. உங்க வாழ்க்கையில நாங்க தொழில் பண்றீங்களா? கண்டிப்பா தொழில் பண்றவங்க அத்தனை பேரும் இந்த வகுப்ப வந்து கண்டிப்பா படிக்கணும். அதுவும் விடியகாலை 4:30லேருந்து 6:30 மணி உங்க வாழ்க்கைக்காக நீங்க படிங்க. உங்க வாழ்க்கைக்காக நீங்க எழுந்திரிங்க. கண்டிப்பா இந்த ஜோதிடம் வந்து உங்க வாழ்க்கைய மாத்தும், மாத்தும். இல்ல இங்க எதுவுமே மாறாம நீங்க நீங்க மாறாம எதுவுமே இங்க மாறாது. கண்டிப்பா வந்து இந்த ஜோதிடம் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய ஒரு ஒரு வழிகாட்டி தான். இது கடவுளும், இந்த கிரகமும் உங்களுக்கு சேர்ந்து வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இந்த கலை, இந்த ஜோதிடம்ங்கிறது, இந்த ஜோதிட கலையில வயதோட லக்கணம், உங்க லக்கணம் மாறும், உங்க லக்கணம் வளரும், உங்க ராசி வளரும். உங்க அட்சய ராசி, அட்சய லக்கணத்துக்கு தான் இன்னைக்கு ஜாதகம் பார்க்கணும். கண்டிப்பா ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் லக்கணங்கிறது மாறும். கண்டிப்பா லக்கண புள்ளி மாறும், நட்சத்திரங்கள் மாறும். அத விட்டு உங்க தசாபுத்திக்கு ஏற்ப தான் நட்சத்திரங்கள் இயங்கும் அப்படிங்கிறத தான் நான் சொல்றேன். நீங்க எல்லாருமே மேஷ ராசியில நான் அஸ்வினி நட்சத்திரத்தில பொறந்துட்டேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து எனக்கு சூரிய தசை நடக்குது அப்படின்னா, ரிஷப ராசி, அ கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் தான் உங்களுக்கு அட்சய நட்சத்திரம். இது வளரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்ப தான் நாங்க வந்து இந்த நட்சத்திரங்கள எப்படி பார்க்கணும், இந்த ராசிகள எப்படி பார்க்கணும், இந்த லக்கணங்கள எப்படி பார்க்கணும், இந்த வயதோட லக்கணத்துக்கு உங்க வயதுக்கு என்ன கேள்வி வரும்? 20லேருந்து 30 வயது வரை என்ன கேள்வி வரும்? உங்களுக்கு என்ன கேள்வி வரும்? அதிகபட்சமா என்ன நீங்க என்ன முயற்சி பண்ணலாம்? நான் என்ன படிக்கலாம்? இல்ல நான் வந்து என்னோட திருமண வாழ்க்கை, என்னோட காதல் எப்படி என்னோட காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும்? இப்படி 1000 கேள்வி. வேற என்ன கேட்க போறீங்க நீங்க? நான் வந்து 18 வயசுல நான் வந்து வீடு கட்ட போறேன்னா கேட்க போறீங்க. 20 வயசுலேருந்து 30 வயசு வரையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா, 31 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் என்ன அடிப்படையா ஒரு இருக்கக்கூடிய இடத்துக்கு உங்களுக்கு அப்பா, அம்மா உதவியோட நீங்க என்ன ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டான்னு உண்டு. 50 வயசுல என்ன பண்ணுவீங்க? 40 வயசு வரை நமக்காக வந்துருவோம். 50 வயசுல என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? உங்க வாழ்க்கையில என் பிள்ளைக்காக என்ன பண்ணணும்? அ என் குடும்பத்துக்காக என்ன பண்ணணும்? நான் ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 41 வயசுலேருந்து பிள்ளைங்களுக்காகவும், குடும்பத்துக்காகவும் உங்களோட உழைப்புகள் எல்லாமே அங்க போடப்படும். அப்போ 50 வயசு முடிஞ்சோனே 60 வயசு வந்தோனே இருக்கக்கூடிய பிள்ளைங்கள படிக்க வச்சு, பிள்ளைங்கள அடுத்த இடத்துக்கு நகர வைக்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்பு வந்துரும். வேற என்ன கேள்வி கேட்க போறீங்க அதிகபட்சமா? 10 வயசுலேருந்து 20 வயசு என்ன கேட்க போறீங்க? நான் எப்படி படிப்பேன்னு கேட்க போறீங்க. 1 வயசுலேருந்து 10 வயசு வரை என்ன? இந்த பிள்ளை எப்படி நல்லா இருப்பானான்னு கேட்பாங்க. வேற என்ன கேட்க போறாங்க? இத தான் நம்ம 12 கட்டமா பிரிச்சிருக்காங்க. முதல் 10 வருஷம் வாழ்க்கையில வந்து நான் ஏதாச்சும் வந்து குழந்தை பொறந்திருக்கு. இது எப்படி எல்லாருக்குமா எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. 11 வயசுலேருந்து 20 வயசு வரை என்ன பண்ணுவாங்க? இந்த பயலுக்கு படிப்பு எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது
21 வயசுல 30 வயசு என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணு காதலிக்குது, இந்த பையன் காதலிக்கிறான், இது எப்படி இருப்பாங்க? இந்த பையன் வந்து முயற்சி பண்ணுறான், இது எப்படி செட்டில் ஆவானா? இவன் தொழில் செய்வானா? படிப்பானா? வேலைக்கு போவானா? இப்படி ஒரு கேள்வி வரும். 31 வயசு வந்துச்சுன்னா, வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், சொத்து வாங்கணும், இப்படி வாங்கிக்கிட்டு எனக்கு சம்மந்தப்பட்ட சுகமா வாழணும், சந்தோஷமா வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. 40 வயசு வரையும் ஜாதகர் தனிப்பட்ட வாழ்க்கை. 41 வயசு ஆயிட்டுனா, அது குடும்பமாகி மாறி, பிள்ளைங்களுக்கு ஏன்னா 41 வயசுல பிள்ளைங்கலாம் பெரிய பிள்ளைங்களானா, அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நான் இதை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி, அப்புறம் அப்படியே சேர்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு சேர்க்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் வாழ்க்கையில? அதுவரைக்கும் தனக்கா வாழக்கூடியவர், அப்போ குழந்தைகளுக்கு வாழ ஆரம்பிச்சுருவாங்க. 41ல 50 வயசு வரையும் மனம் சம்மந்தப்பட்டது, புத்தி சம்மந்தப்பட்டது, எண்ணங்கள் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவாங்க. ம். இது ஒரு அடிப்படையா வந்து பாரம்பரியத்தில நம்ம இப்படி தான் சொல்லுவோம். 1, 2, 3, 4, 5 கட்டங்கள இப்படி தான் சொல்லுவோம். அதே விஷயங்கள் வயது வளர வளர ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு குறிப்பிட்ட கேள்வி தான் வரும், பதில் தான் வரும். 20லேருந்து 30 வயது வரை தான் வீரியத்த பத்தி தான் கேட்பாங்க. ஆண்மை இருக்கா? ஆண்மை இல்லையா? அப்படின்னு கேட்பாங்க. இத தான் நம்ம அட்சயலக்கண பத்தி எவ்வளோ எளிமையா சொல்ல முடியுமோ, எவ்வளோ புரியும்படி சொல்ல முடியுமோ, அவர்களுடைய வாழ்க்கையில உணரப்பட்ட, அவருடைய வாழ்க்கையில் நிகழ்த்தப்பட்ட அவரவர் ஜாதகத்த முதல்ல எப்படி அங்கங்க அவருடைய நிகழ்வுகள வந்து பதிவு செய்து, இந்த ஜாதகத்துக்கு இப்படி தான் இருக்குன்னு நம்ம தனிப்பட்ட முறையில அங்க ஒவ்வொருத்தரா பேசும்போது, பார்க்கும்போதும் அத நீங்க உணருவீங்க. அங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் நடந்த நல்லது, கெட்டது வந்து நல்லா புரிதல் இருக்கும். உலகத்திலே இங்க எனக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்கு. உலகத்தில நான் மட்டும் தான் நல்லா இருக்கேன். உலகத்தில் நான் மட்டும் தான் சந்தோஷமா இருக்கேன். உலகத்தில் நான் மட்டும் தான் கோவப்படுறேன். உலகத்தில் நான் மட்டும் தான் எனக்கு மட்டும் தான் ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. இப்படி 1000 1000 நிகழ்வு நினச்சிக்கிட்டு அங்க வருவோம். வந்ததுக்கு பிறகு தான் தெரியும். நம்மளோட பெரிய பிரச்சனை இருக்கு. நம்மளோட சின்ன பிரச்சனை இருக்கு. நம்மளோட நல்லாவும் இருக்காங்க. நம்மளோட தாழ்ந்து இருக்கிறாங்கன்னு ஒரு ஒரு புரிதலும், பெரிய உணர்தலும் வரும். அப்பதான் அந்த ஜாதகத்த பத்தியான முழுமையா ஓகே. இது எல்லாமே நம்மள மீறி ஒரு செயல் இயக்குது. அதுதான் கிரகமும், நட்சத்திரமும். அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம வாழ்க்கையில வந்து நல்லது, கெட்டத நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். ஒரு ரூ. 100 குடுத்துட்டா, அந்த ரூ. 100 நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? அந்த ரூ. 100 நீங்க என்ன பண்ணலாம்? செலவும் பண்ணலாம், சேமிக்கலாம். இது 2ம் உங்க கையில இருக்கு. நீங்க எத பண்ண போறீங்களோ, அடுத்த நிகழ்வு அத நோக்கி தான் அந்த பாதையில தான் அந்த பயணம் நடக்கும். ரூ. 100 செலவு பண்ணா, கையில காசு இல்லாம அடுத்த நாள் நிப்போம். ரூ. 100 சேமிச்சா, அடுத்த நாள் கையில காசு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணோம்னா, அடுத்தடுத்த நாள் அத செலவு பண்ண முடியுமோ, செலவு பண்ண முடியும். அடுத்த நாள் காசு இல்லாம நிக்கிறதும், அடுத்த நாள் காசோட இருக்கிறதும் யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. அத விட்டு இந்த கிரகங்களும், நட்சத்திரங்களும் நம்மள எப்படி பயன்படுத்துது அப்படின்னு பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம பாதைய நம்ம உணர்ந்து நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கும். அதுக்கு தான் இந்த 15 நாள் வகுப்பு. 15 நாள் வகுப்புங்கிறது அடிப்படையா ஒரு விஷயங்கள கத்துக்கிறது. அதற்கு மேல ஒவ்வொரு ஜாதகத்தையும் தனிப்பட்ட முறையில பிராக்டிஸ் பண்ணி, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள். இது சரி, இது தவறு, இது நல்லது, இது கெட்டது, நீங்க இப்படி போகணும், இப்படி போகக்கூடாது. இப்படி நிறைய கேள்வி பதில் அவரவர் ஜாதகம். மத்த இதுல எல்லாம் எப்படின்னா, ஒரு 2, 3 ஜாதகம், ஒரு 10 ஜாதகம், 20 ஜாதகம் போடுவாங்க. இங்க அப்படிலாம் கிடையாது. அத்தன பேரோட ஜாதகத்தையும் போட்டு, எப்படி ஒவ்வொருத்தர் யார் யாரெல்லாம் விருப்பப்பட்டு அவங்கவங்க ஜாதகத்தெல்லாம் பதிவு செய்து, அந்தந்த கேள்வி, அந்தந்த பதில் எப்படி இருக்கு? நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? கடன்ல இருக்கீங்களா? இல்ல நல்ல நிலையில இருக்கீங்களா? திருமணத்தில இருக்கீங்களா? திருமணம் சார்ந்த பிரச்சனையில இருக்கீங்களா? இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனை எவ்வளோ வருஷம் கழிச்சு முடியும்? இல்ல எப்ப முடியும்? அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் எவ்வளோ சந்தோஷமா வாழ்க்கைய அமைச்சுக்கலாம்? இப்படி 1000 1000 கேள்விகளுக்கு பதில் வருமானா கண்டிப்பா வரும். இந்த அட்சய பദ്ധதி ஜோதிடம் படிங்க. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில 4 மணி 32 நிமிஷத்தில ஆரம்பிச்சு, 6 மணி 42 நிமிஷம் வரைக்கும் இந்த வகுப்பு நடக்கும். கண்டிப்பா நீங்க படிக்கணும், படிங்க. ஏன்னா, ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து உங்க வாழ்வியல் சம்மந்தப்பட்ட கல்வி. இந்த வாழ்வியல் வந்து உங்க வாழ்க்கைய வந்து மாத்துமா? மாத்தும். ஒவ்வொரு வாழ்க்கையும் மாறணும். இந்த ஜோதிடம் வந்து எல்லாருக்கும் மூச்சு காத்து மாரி பொதுவானது. இந்த ஜோதிடம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. படிக்கணும், படிங்க. இங்க இருக்க அத்தனை பேருக்கும் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு வரமும் வாய்ப்பும். கடவுள் குடுத்த வரமும் வாய்ப்பும் எனக்கு இந்த ஜோதிடம் தான். ஒருத்தர் வேகப்பட்டு ஒரு பொருள உடைக்கிறதும், வேகப்படாம அந்த பொருள வைக்கிறதுக்கும் 2க்கும் வித்தியாசம் இருக்கு. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ஜோதிடத்த தெரிஞ்சுக்கிட்டா, இந்த கோவத்த தணிச்சுக்கிட்டு, அந்த பொருள வச்சிருந்தா அந்த பொருள் அவ்வளோ அழகா இருக்கும். அதே பொருள தூக்கி போட்டு உடைச்சா, மறுபடியும் அந்த பொருள் உங்கள்ட்ட வருமானா? வராது. இப்படிதான் உங்க பணத்த எப்படி கையாளணும்? நீங்க எப்படி இருக்கணும்? ஒரு பணம் ஒரு ரூ. 10,00,000 ரூ. 20,00,000 ஒருத்தருக்கு விரயமாயிடும். அப்புறம் தொழில் தொடங்கக்கூடாதுன்னா, எந்த ஜோசியர் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? கொண்டு போய் அதில இன்வெஸ்ட் பண்ணிட்டு 10,00,000 பெட்டு, ஒரு 50,000 பெட்டு, 1,00,000 பெட்டு, 2,00,000 பெட்டு, 20,00,000 பெட்டு, தொழில் செய்யக்கூடிய அத்தனை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் கண்டிப்பா இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா, ஒவ்வொரு தடவ நீங்க ஜாதகம் பார்ப்பதற்கும், இந்த ஜாதகத்த புரிஞ்சுகிட்டு நீங்க மறுபடியும் யாரோ ஒரு ஜோசியர்ட்ட போய் பார்த்தீங்கன்னா, அவங்க ஜோசியர் சொல்றத நீங்க கேட்பீங்க. ஓகே. அட்சய இலக்கண பദ്ധதி என்ன பண்ணும்? ஓகே. வயதோட இலக்கணம் கண்டிப்பா மாறுது. அப்போ வயதோட இலக்கணம் உங்க 54 வயசுன்னா, 54 வயதுக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கு? வேலைவாய்ப்பு எப்படி இருக்கு? என்ன படிக்கலாம்? என்ன படிக்கக்கூடாது? எத படிக்கலாம்? எத படிக்கக்கூடாது? எந்த கல்வி நல்லது? எந்த கல்வி நல்லதில்ல? அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த படிச்சீங்கன்னா
இப்போ 54 வயசை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம 20 வயசா இருந்தா படிப்பு பத்தி பேசலாம். 54 வயசா இருந்தா என்ன தொழில் செய்யலாம்? என்ன தொழில் செய்யக்கூடாது? எந்த வேலை செய்யலாம்? எந்த வேலை செய்யக்கூடாது? அது எப்ப செய்யணும்? எவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும்? எது லாபம் வரும்? எது லாபம் வராது? எத முயற்சி பண்ணலாம்? எத முயற்சி பண்ணக்கூடாது? இந்த வீடு எப்போ கட்டணும்? வீடு எப்போ கட்டக்கூடாது? வீட்டுக்கு என்ன செலவு பண்ணணும்? வீட்டுக்கு என்ன செலவு பண்ணக்கூடாது? உங்களுடைய மனம் எப்படி இருக்கும்? மனம் எப்படி வந்து நீங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களா? எப்படி வச்சிருக்கீங்க? கடன் எவ்வளோ வாங்கணும்? கடன் எவ்வளோ வாங்கக்கூடாது? கணவன் மனைவி உறவுகள் எப்படி வந்து உணரப்பட்டு இல்ல அந்த உணர்ந்து செயல்பட்டு நம்ம வாழ்க்கைய எவ்வளோ சந்தோஷமா வச்சுக்க முடியும்? ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைய எப்படி நான் மாத்திக்க முடியும்? அடுத்தது அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் உள்ளது எப்படி ஒரு நெருக்கத்த நான் எப்படி சந்தோஷமா அப்பா, அம்மாவோட வாழ முடியும்? அடுத்தது நான் செய்யக்கூடிய செயல்கள், என்னுடைய வேலைகள் எப்படி இருக்கும்? எனக்கு லாபம் எது வரும்? எது வராது? எப்போ வரும்? எப்போ வராது? இந்த லாபத்தில வந்தா நான் என்ன பண்ணணும்? லாபம் வரலன்னா நான் என்ன பண்ணணும்? நான் அத எப்படி சமாளிப்பேன்? நான் எத விரயம் பண்ணணும்? எத விரயம் பண்ணக்கூடாது? எந்தெந்த விரயங்கள் எவ்வளோ தூரம் வருது? எவ்வளோ காலத்துக்கு விரயம் இருக்குது? அப்படின்னு பார்த்துட்டு, இந்த 12 நிலைகளையும் நம்ம வந்து உணர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில இந்த ஜோதிடம் என்பது அட்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடம், ஏஎல்பி ஜோதிடம், லக்கணம் மாறும் அப்படின்ற ஜோதிட முறைய வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஜோதிடர் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. கண்டிப்பா அந்த ஜோதிடத்த படிங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை இந்த ஜோதிட கலை. அதுவும் வயதோட லக்கணம், வளரும் லக்கணம், அட்சய லக்கணத்தை தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை வளமா மாற்றுங்க. நன்றி, வணக்கம். சித்தர் பூமி